150 அடி ஒரு கேனல் ஒன்று கீழே போயிட்டுருக்கு, 60 அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு. இந்த மரத்துலையும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேலே இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்காக இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிற்கிற கயிறு கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியாக பிடிக்க முடியல, அது தொங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சென்ட்ரல் நிற்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி நிற்கும்போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்று சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்றைக்கி 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார்.